அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, காலையில் எழுந்தவுடன் 11 முறை இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், புயல் வேகத்தில் பணம் வந்து சேரும். அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கான நல்ல இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது இன்னொரு புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதீதமான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் அனைத்தும் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். பணம் தொடர்பாக நீங்கள் செய்யும் அத்தனை முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். பண ரீதியான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் வேலை செய்யும். இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக படுத்து தூங்கினால் பணம் வருமானு சில பேர் கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கணும். இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்து செய்யக்கூடிய தாந்திரிகங்கள் கிடையாதுங்க. அதிக நேர விரயமும் ஆகாது. அதனால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுனால ஏற்பட போவது கிடையாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் பணத்தை ஈர்க்க முடியும். நம்ம எல்லார்கிட்டயுமே திறமையும் உழைப்பும் இருக்கு. அதை சரியான இடத்துல காட்டும் பொழுதுதான் அதற்கான பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். சோ நம்முடைய அந்த திறமையையும் உழைப்பையும் காட்டக்கூடிய சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு வெளிப்படுத்தும். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது மொழிபெயர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாராலையும் உச்சரிக்கக்கூடிய எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதற்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வார்த்தைகளுக்கு உண்டு. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் அது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி வாங்க, அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, மேஜிக் கவுண்ட் பிகின் நவ். மேஜிக் கவுண்ட் பிகின் நவ். மேஜிக் கவுண்ட் பிகின் நவ்.
அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான ஸ்விட்ச் வேர்டு இது. அதே நேரத்தில் விரைவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த வார்த்தைகளுக்கு இருக்கு. காலையில் நீங்க எழுந்தவுடன் 11 முறை இந்த வாக்கியத்தை சொல்லணும். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பிரஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பெட்ல இருந்து எழுந்த உடனேயே இந்த வார்த்தையை 11 முறை நீங்க சொல்லணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தில் 11 முறை இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீண்ட நேரம் நீங்க தூங்கி எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. அதனால நீங்க ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு எந்த டைம் வந்தாலும் சரி, நீண்ட நேரம் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கண் விழித்த உடனேயே 11 முறை இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. இதற்கு காரணம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடனடியாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டா இருந்தாலும் சரி, அதை அமைதியான மனநிலையில பொறுமையாக நாம் சொல்லும் பொழுது சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எத்தனை நாளைக்கு இதை சொல்லணும்னு பார்த்தோம்னா லைஃப் லாங் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு இது. வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. சோ தினமுமே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டே வாங்க. பணவரவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான அசுர வளர்ச்சி ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியலனா கூட எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. 11 முறை தான் நம்ம சொல்ல போறோம். அதிகமான நேர விரயமும் ஆகாது. மிகவும் எளிமையான வார்த்தைகள் தான். அதனால சுலபமாக நம்மால் சொல்ல முடியும். ரொம்ப வேகமா சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமாக சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லும் பொழுது பணம் உங்ககிட்ட நிறைய இருக்குன்ற மனநிலையோட சொல்லுங்க. பணம் வேணும்ன்ற மனநிலையை காட்டிலும் ஆல்ரெடி பணம் உங்ககிட்ட இருக்குன்ற அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. நம்முடைய உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துடன் பேசும் மொழி. எத்பாவம் தத்பவதின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை நம்ம பாவனை செய்யறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். சோ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பணம் தொடர்பான பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும். மேலும் இன்னைக்கு நம்ம பார்த்தது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அதனால எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் துவங்கணும்னு கிடையாதுங்க. அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல பிரேக் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தினமுமே இதை நீங்க சொல்லிட்டு வரலாம். சோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. சோ டெய்லியுமே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்குமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. உங்களால ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட நம்ம எல்லாருக்குமே அது சந்தோஷம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.